நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல அக்டோபர் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த அக்டோபர் மாதத்துல 6 கிரகங்களோட பெயர்ச்சிகள் இருக்கிறதால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில மாதத்தின் 10வது மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த அக்டோபர் மாதம். இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரி அப்படின்னு நம்ம சிறப்பாக கொண்டாடக்கூடிய விழா ஒண்ணு. நவராத்திரியில அம்பாளை நாம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே கரைந்தோடும். நம்ம வாழ்க்கையில சகல சௌபாகியங்களையும் அடையக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அக்டோபர் மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி என்னென்னு நம்ம பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 1ஆம் தேதி புதன் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 2 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி துலாம் ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் ராகு மேஷ ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் இருக்கு. அதன் பிறகு ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலும் இருக்க போறாங்க. குரு மேஷ ராசியிலையும் சனி மகர ராசியிலையும் சுக்கிரன் சிம்ம ராசியிலையும் இருக்க போறாங்க. இப்படிப்பட்ட கிரக அமைப்புல தான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு தொடங்குது. அன்பான சிம்மராசிக்காரர்களுக்கும் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய எண்ணம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு முடிவையுமே மிக விரைவா எடுக்கக்கூடியவங்க. ஒரு கொள்கை பிடிப்போடும் அவர்களுடைய கொள்கையிலையுமே நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி வேலையில அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு அவர்களிடம் இருக்கும். ஒரு சில சூழ்நிலைகள்ல அவர்களுடைய இயல்பு சற்று கடுமையானதாகவும் திமிர் பிடித்ததாகவும் பார்க்கிறவங்களுக்கு இருந்தாலும் அவர்கள் மிகவும் மென்மையானவர்களாகவே இருப்பாங்க. இந்த அக்டோபர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா 5 மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு ராகுவுடன் இணைஞ்சு 9ஆம் வீட்டுல பயணம் செய்கிறாரு. சனி 7ஆம் வீட்டுல அதுவும் வக்கர நிலையில இருக்கிறாரு. 3 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் முதல் வீட்டுல இருக்கிறாரு. 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதனும் 2ஆம் வீட்டுல அமர போறாரு. 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் அக்டோபர் 3ஆம் தேதி 3ஆம் வீட்டுக்கு மாற போறாங்க. அதனால சுக்கிரனோட பயிற்சியால உத்தியோகம் மாறும் வாய்ப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். காதல் வாழ்க்கை இந்த மாதத்துல இனிமையாவே அமையும். உங்களுக்கு 9ஆம் வீட்டுல குரு இருக்கிறதால முதல் வீட்டின் அம்சமும் இருக்கிறதால உங்களுக்கு அதிகமான நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். 7ஆம் வீட்டுல சனி இருக்கிறதால திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. குடும்ப பிரச்சனைகள் காரணமா மனைவியுடன் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். இருந்தாலும் குருவின் நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால பாதகமான செயல்கள் எதுவும் இந்த மாதத்துல நடக்காது. பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியா குறையும். குரு சாதகமா இருக்கிறதால நிதி நிலையிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. திருமணம், புதிய தொழில் தொடங்குதல், புதிய முதலீடு இது எல்லாமே இந்த மாதத்துல நடக்கும். கேது 3ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அதனால ஆன்மீகத்துல நாட்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். புனித யாத்திரை, புனித தலங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல சென்று வருவீங்க. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு. அதன் காரணமா நிதி, காதல் மற்றும் திருமண வாழ்க்கையிலெல்லாம் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நடக்கலாம். 9ஆம் வீட்டுல ராகுவும் 7ஆம் வீட்டுல சனியும் பயிற்சி ஆவதால குடும்ப உறவுகள்லையும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். தந்தையுடனான உறவும் ஒரு சில காலகட்டத்துல பாதிக்கலாம். இந்த அக்டோபர் மாதத்துல சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சில முக்கியமான வேலைகள்ல தடைகளை சந்தித்தாலும் பிறகு அதுல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதம் நல்ல செய்தி அப்படிங்கிறது சேரும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் 3ஆம் இடத்துல சூரியன் பயிற்சி காரணமா உங்க வேலைகள்ல தடங்கள், சிரமங்கள்லாம் ஏற்படலாம். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் வராரு. 4க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் சகாயஸ்தானத்துல இருக்கும் போது இடம் வாங்குவது, வீடு கட்டுவது இது எல்லாத்துல நீங்க கவனம் செலுத்துவீங்க. பூர்வீகமான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரும். பெற்றோர் வழியில ஒரு சில
மூலதனம்லாம் இந்த மாதத்துல கிடைக்கலாம் உங்களுக்கு. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதனும் வராரு. இக்காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு. தனாலாபாதிபதி சகாயஸ்தானத்துல சஞ்சரிப்பது திட்டமிட்டபடியே உங்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பீங்க. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல ராகு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு வராரு. வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும். கன்னியில கேதுவும் சஞ்சரிப்பது உங்களுக்கு அனுகூலமா இருந்தாலும் குருவின் சுப பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. உடல் ஆரோக்கியத்துல எல்லாம் கவனமா இருக்கணும். இந்த மாதம் சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமா நீங்க அலைய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். அதனால அலைச்சலும் பண விரயமும் கூட ஏற்படலாம். சிறு உடல் உபாதை அப்படின்னாலும் அதற்குரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது தான் நல்லது. எந்த காரியமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க. இதே மாதிரி ஒரு பெரிய முதலீடு போடும் பொழுது பல முறைக்கு அதோட நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் செய்யறதால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். திருமண முயற்சிகள்லாம் சிறு சிறு தடங்கல்கள்லாம் ஏற்படலாம். அதே மாதிரி பயணம் செய்யும் பொழுது தரக்குறைவான உணவு வகைகளை தவிர்த்துக்குங்க. நிதி நிலையில இந்த மாதம் சற்று கவனத்தை செலுத்தணும். வருமானம் சிறப்பா இருந்தாலும் வீடு வாகனங்கள் மூலம் உங்களுடைய வசதிகளையும் ஆடம்பரங்களையும் நீங்க பெருக்கி கொள்ளுவீங்க. அதனால செலவுகள் அப்படிங்கிறது வரும். ஒரு சிலருக்கெல்லாம் பழைய கடன்களை அடைக்கலாம். ஒரு சிறு தொகையாவது அல்லது வட்டி கட்டியாவது நகைகள்ல பெரட்டி வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். பங்குச்சந்தை மூலமாவோ சில சொத்துக்களை விற்பதன் மூலமாவோ உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உண்டு. உத்தியோகத்துல அலுவலக ஊழியர்கள் உயர்மட்ட அதிகாரிகளையும் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் போறதுதான் இந்த மாதத்துல நல்லது. வேலைக்கு முயற்சி செய்ய சிம்மராசிக்காரர்கள் எல்லாரும் இடைத்தரகர்களிடம் ஏமாந்து விட வேண்டாம். அவர்களிடத்துல பணத்தை கொடுப்பதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. அன்றாட பணிகள்ல நீங்கள் செய்யும் வேலையில அதிக கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும். பணி நிமித்தமா குறுகிய அல்லது நீண்ட தூர பயணங்கள்லாம் நீங்க மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி சென்று வரும்போது கோப்புகளையும் பணத்தையும் கவனமா பாதுகாப்பா வச்சுக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல போட்டிகள் அப்படிங்கறது அதிகரிக்கும். ஏற்றுமதி துறையினருக்கெல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து வர வேண்டிய பாக்கிகள்லாம் அதிகமாகும். அதனால கடனுக்காக பொருளை ஏற்றுமதி செய்வதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. புதிய முதலீடுகள் எல்லாம் பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புதிய முதலீடு எதுவும் இந்த மாதத்துல செய்ய வேண்டாம். தலைமை வகிப்பது கொள்கைகளை செயல்படுத்துவதெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். நீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வேலை நிமித்தமா நீங்க வெளியூர்லாம் சென்று வருவீங்க. அப்படி செல்லும் பொழுது உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சிறு உபாதை அப்படின்னாலும் மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வேலை அழுத்தம் காரணமா மன உளைச்சல்லாம் ஏற்படலாம். யோகா தியானம் இதையெல்லாம் முறையா செய்துட்டு வர்றது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முக்கியமான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் பொழுது அந்த துறைகள்ல சிறப்பா விளங்கக்கூடியவர்களையும் வீட்டில் இருக்கிறவர்களோட மூத்தவர்களோட சொல்படியும் கேட்டு நடக்கிறது தான் நல்லது. பொதுக்கூட்டங்கள்ல பேசுவதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்குங்க. நாவடக்கம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல தேவைப்படும். வாக்குஸ்தானத்துல உள்ள கேது பகவானால உணர்ச்சி வசப்படுதல், கூட்டத்தை பார்த்த உற்சாகத்துல தவறான கருத்துக்களை கூறி அதனோட பின் விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும். அதனால சற்று எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். கலைத்துறையினருக்கெல்லாம் இந்த மாதம் நீங்க எதிர்பார்க்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதுல சில தாமதம் அப்படிங்கிறது வரலாம். உங்களுக்கு இந்த மாதம் செலவுகளும் பண விரயமும் அதிகமாகும். பூர்வீக சொத்து கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை கூட வரும். நீங்க சிக்கனமா இருந்தீங்க அப்படின்னா சிரமங்கள் குறையும். மனக்கவலையும் உங்களுக்கு இருக்காது. மாணவர்களுக்கெல்லாம் இரவுல நீண்ட நேரம் கண் விழுத்து படிக்க வேண்டாம். சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதில் ஒரு எல்லை வகுத்து பழகுங்க. உங்களுடைய கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படக்கூடும். ஒரு சிறு தவறு கூட உங்களுடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல பெற்றோர்களோட கனவு கோட்டையும் சிதைச்சிடும். அப்படிங்கறதுனால மாணவர்கள் எல்லாரும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பெற்றோர்களும் பிள்ளைகள் மேல ஒரு கண் வைத்துக்கிட்டே இருக்கிறது தான் நல்லது. பெண்களுக்கெல்லாம் அதிக உழைப்பு அப்படிங்கிறது வேண்டாம். நேரம் கிடைக்கும் போது ஓய்வெடுத்துக்குங்க. உங்களை சேர்ந்தவர்களுக்கும் உங்களை வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அண்டை வீட்டாரோட வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது தான் நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே சிக்கனமா செலவு செய்யறது தான் நல்லது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க.
ஏழை பெண்களோட திருமணத்திற்கு உங்களால முடிஞ்ச பொருளுதவியை செய்யுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் சிறப்பாவே இருக்கும்.